அரசு அலுவலகங்கள்ல, எல்லா தமிழக அரசு அலுவலகங்கள் எல்லாம் முதலமைச்சருடைய படம் வைக்கணும். இது யாராக இருந்தாலும் சரி தான். கலைஞர் இருக்கும்போது கலைஞர் படம், நீங்கள் ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது அவருடைய படம், இன்றைக்கு மாண்புமிகு விஜய் அவருடைய படம் வைக்கணும். இதில் வந்து இதுதான் புரோட்டோக்கால், இதுதான் விதி. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், திருநெல்வேலியில் உள்ள அந்த மேயர் அவர் வந்து படத்தை வைக்க மாட்டேன், முதலமைச்சர் படத்தை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது வைக்காமல் இருந்து, அதுக்கப்புறம் அங்கே தாவேக்காக்காரங்கள்லாம் அங்கே மிகப்பெரிய அளவிற்கு அந்த மேயர் அலுவலகம் முன்னால், முனிசிபாலிட்டி முன்னால் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணி, அதுக்கப்புறம் கமிஷனர் உத்தரவு போட்டு அங்கே கண்டிப்பாக முதலமைச்சர் இவருடைய நம்ம விஜய் ஐயாவினுடைய படம் வைக்கணும்னு சொல்லி படம் வச்சதற்கு பின்னால் அங்கே உள்ள அந்த திமுக மேயர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே உட்காந்து நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமில் போய் சோஃபாவுக்கு கீழே அங்கே உட்காந்து வேலை செய்யக்கூடிய பார்க்குறோம். அங்கே ஒரு கேலண்டரில் ஐயா ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் படம் இருக்குது. இப்படி தான் இது நிலைமை. அப்போ இது ஒரு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட பாரம்பரியத்தில் வந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த மேயர்கள், துணை மேயர்கள் இவங்கெல்லாம் விதிகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க. மாண்புகள், அதாவது யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மாண்புமிகுகளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், புரோட்டோகால்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க. இவங்க ஸ்டாலின் படத்துக்கு கீழே மட்டும்தான் நான் இருப்பேன், விஜய் படத்துக்கு கீழே நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னால் சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. இவர்களெல்லாம் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த இவர்களெல்லாம் சொல்லக்கூடிய தற்கூறிகள்னு வந்திருக்கிற இளைஞர்கள் அவர்கள் செய்வது மிக மிக நியாயமாக போயிடுது. இவர்களே இப்படி செய்யும் பொழுது இதெல்லாம் தேவையற்ற பிரச்சனைகள்ங்க. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. திமுக காரங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி கேரக்டர் இருக்காதீங்க. தலைவர் மேலே நமக்கு வந்து மரியாதை உண்டு, ஆனால் இப்படித்தான் மரியாதையை காண்பிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது மேலும் மேலும் அவருக்கு அவமரியாதை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன்.